بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال عليه الصلاة والسلام: أربع من السعادة: المرأة الصالحة والمسكن الواسع والجار الصالح والمركب الهني. رواه الجماعة. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கிய ஸலாத்தும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய தோழர்கள் மீதும் மேலும் நம் அனைவரின் மீது நிலவற்றமாக பிரார்த்தித்து இந்த பிரயாணம் செய்கிறேன். அன்பான சகோதரர்கள், இந்த நாளில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு நல்ல மனைவி என்கிற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இது பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. ஆனா உங்களுக்கு மத்தியில அல்ல, ஆண்களுக்கு மத்தியில பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு அல்ல, பெண்களுக்கு மத்தியில பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. நல்ல கணவன் என்கின்ற தலைப்பில அந்த தலைப்பில வச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மத்தியில தாராளமாக நிறைய தகவல்களை பேச முடியும். வேற வழியில தலைப்பு இதே தலைப்பு கொடுக்கப்பட்ட காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில செய்திகள், நல்ல மனைவிக்கான அடையாளங்கள் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இன்றைய காலகட்டத்திலே மனைவிமார்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்கின்றார்கள் என்பதை பற்றிய ஒரு சில தகவல்களை குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 51ஆம் அத்தியாயத்தில் சொல்லும்போது வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைனி லஅல்லகும் ததக்கரூன் என்றாக அல்லாஹ் தஆலா பேசுகிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ஜோடியாகத்தான் படைத்திருக்கிறோம், ஜோடியாக ஆண் பெண் என்ற ஜோடியாக நாம் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் பேசுகிறார். அதே போன்று ஒவ்வொரு ஜுமாவிலும் ஒவ்வொரு பயானிலும் நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கக்கூடிய ஒரு வசனம் தான் யா அய்யுஹன் நாஸ் தஅஃபு ரப்பக்கும், நம் மக்களே உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய 4ஆம் அத்தியாயத்துடைய 1வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி அல்லது خلقكم من نفس واحدة, உங்களுடைய ரப் எப்படிப்பட்டவர் என்றால் ஒரே ஆன்மாவிலிருந்து உங்கள் எல்லோரையும் படைத்தார். وخلق منها زوجها, அந்த ஆன்மாவை கொண்டிருந்தே அந்த ஆன்மாவை கொண்டு அல்லாஹ் தஆலா அவருடைய ஜோடியை படைத்திருப்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அவர்களுமா ரிஜாலன் கதீரன் வ நிஸா, அந்த இரண்டு பேரை கொண்டு அல்லாஹ் தஆலா நிறைய சந்ததிகளை அல்லாஹ் தஆலா உருவாக்கி இருப்பதாக, பூமியில பரவ செய்திருப்பதாக, ஆண்களாக பெண்களாக நிறைய சந்ததிகளை அல்லாஹ் தஆலா பரவ செய்திருப்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லியிருப்பதை நாம் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வசனம் தான். ஆக அன்பான சகோதரர்களை, இந்த சொல்ல போனால் உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு கிடைத்த முதலாவது உறவு எது அப்படின்னா மனைவி என்கின்ற ஒரு உறவு தான். மனிதனுக்கு கிடைத்த முதலாவது உறவு மனைவி என்கின்ற உறவு தான். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு நீண்ட காலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோகத்திலே தன்னந்தனியாகத்தான் சுற்றி திரிந்தார்கள், தன்னந்தனியாகத்தான் இருந்தார்கள். அவர்களுடைய தனிமையை போக்குவதற்காக அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டே அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறார். முதலாவது அல்லாஹ் தஆலா படைத்த முதலாவது உறவு முறையே கணவன் மனைவி என்கின்ற உறவு முறை, ஜோடி என்கின்ற அந்த உறவு முறைதான் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அந்த செய்திகள் சொல்வதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நிறைய ஹதீஸ்களை இது சம்பந்தமான தகவலை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆக அல்லாஹ் தஆலா ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலாக மனைவி என்கின்ற உறவை அல்லாஹ் தஆலா உருவாக்கினார் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ஹிக்மத்தான ஒரு விஷயம். காரணம் என்னவென்றால், மனிதன் யாரிடத்திலே எப்படி இருந்தாலும் சரி, மனைவிடத்திலே பெறக்கூடிய அந்த மன நிம்மதி அமைதி என்பது பலர் வெளியிடத்திலே யாரிடத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது. யதார்த்தமான ஒன்றுதான் இது. என்னதான் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனைகள் 1008 பிரச்சனைகள் இருந்தாலும், 1000 பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்தாலும் சரி, மனைவி சில நேரங்களிலே கணவனுக்கு தேவைப்படுதல் என்பது கட்டாயமான ஒன்றாக அவனுக்கு இருக்கிறார்.
பல நேரங்களிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனைகள், அவன் எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டமான சூழ்நிலைகள், அந்த நேரங்களிலே ஆதரவாக நிற்பது என்பது மனைவிதான் முதலாக. அப்படிப்பட்ட ஒரு உறவைத்தான் அல்லாஹ் முதலாக படைத்திருக்கிறார் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமலை குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். 39வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகின்றார். அந்த வசனங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகள் மிக மிக முக்கியமானது. அமீன் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்ன அப்படின்னா, அன் கலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்களுக்காக ஜோடியை படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணைகளில் ஒன்று என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எதற்காக ஜோடியை படைத்தார்? வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா லிதஸ்குரு இலைஹா. எதற்காக ஜோடியை படைத்தார் அப்படின்னா, லிதஸ்குரு இலைஹா, நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, மனைவிடத்திலே நிம்மதி, ஜோடியிடத்திலே நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா உங்களுக்காக உங்களுக்குள்ளேயே ஜோடிகளை உருவாக்கி இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ஆணுக்கு பெண் ஜோடி, பெண்ணுக்கு ஆண் ஜோடி. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கணவனுக்கு மனைவி தான் அந்த வசனத்தில் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த மாதிரி குர்ஆன்ல அந்த வசனத்தில் சொல்லவே இல்லை. உங்களுக்காக ஜோடியை படைத்திருப்பது என்பதை ஆணை பார்த்து அந்த வசனம் பேசினால் பெண்கள் ஜோடியாக இருப்பார்கள். பெண்கள் அந்த கணவனுக்கு, ஆணுக்கு மன ஆறுதலாக, மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு உறவாக அல்லாஹ் பலப்படுத்தியிருக்கிறார். அதே போன்று பெண் என்கின்ற அந்த இனத்திற்கு, மனைவி என்கின்ற அந்த இனத்திற்கு அல்லாஹ் தஆலா கணவன் என்கின்ற ஒருவரை ஜோடியாக படைத்து அந்த பெண்மணிக்கு நீ ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்திருப்பதாக அல்லாஹ் தஆலா வசனத்தை சொல்லி காட்டினார். அத்தோடு விட்டதில்லை, வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, அந்த இரண்டு பேருக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா அன்பையும் அவர்களுக்கு மத்தியிலே பாசத்தையும் கருணையும் அல்லாஹ் தஆலா உருவாக்கி இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். மற்ற உறவுகளை பார்த்துக் கொள்ளுங்கள். ரத்தமந்த உறவுகள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் நம்முடைய உறவினர்கள், ரத்தமந்த சொந்தங்கள் என்ற அடிப்படையிலே ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டுவது, இரக்கம் காட்டுவது என்பது யதார்த்தமான ஒன்றாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கும், ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கும். மனைவி என்கின்ற உறவை ஆணுக்கு, கணவன் என்கின்ற உறவு பெண்ணுக்கு, இந்த இரண்டு பேரும் யாரோ இரண்டு பேர், வெவ்வேறான இரண்டு பேர்கள், இரண்டு பேருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. ஆனால் இரண்டு பேருக்கு மத்தியில் அந்த இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு என்பது, அந்த இரண்டு பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அன்பு என்பது அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறார். அமீன் ஆயாத்தி, இதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சி, இதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சியகம் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார். அதன் அடிப்படையில் அன்பான சகோதரர்களே, கணவன் மனைவி உறவு என்பதை அல்லாஹ் ஏற்படுத்திய முதலாவது உறவு என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் நாம் தலைப்புக்கு வருவோம். நல்ல மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா பல்வேறு செய்திகள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிலை என்ன, சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் இருந்த நிலை என்ன என்பதை குறித்து ஒரு சில ஒப்பீடுகள் செய்தால் மட்டும் நமக்கு போதுமானதாக இருக்கும். இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் உண்மையிலேயே நல்ல மனைவியாக இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு உண்மையிலே சொல்ல போனால் எல்லாரும் கணவனுக்கு மனைவியாக இருக்கிறார், வாழ்க்கை துணையாக இல்லை. நிறைய இடத்துல யதார்த்தம் இதுதான். இன்றைய காலகட்டத்திலே திருமணம் முடித்துக் கொள்கின்ற எல்லோரும் கணவன் மனைவி என்கின்ற உறவுக்குள்ளே வந்துடுறாங்க. கணவனுக்கு மனைவியாக இருக்கிறார்கள், மனைவிக்கு கணவனாக இருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை துணையாக இருப்பதுதான் அவசியம். அதுதான் இஸ்லாம் சொல்கிறார். அந்த வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் தான் அன்பும் பாசமும் கருணையும் அதிகமாக இருக்கும். ரெண்டு பேருக்கு மத்தியிலே பரஸ்பரம் புரிந்துணர்வு இருக்கும். வெறுமனே என்னுடைய விஷயம் இதுதான், நான் இப்படிதான், நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி என்கின்ற அந்த உறவிலே ஆரம்பத்துல மட்டும் டச் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஆழமான ஒரு நட்பு, ஆழமான ஒரு அன்பு, கருணை அறவே இருக்காது என்று சொன்னீங்க. இன்னைக்கு அதுதான் நிறைய அதிகமாக இருக்காது. இன்னைக்கு யதார்த்தமான ஒன்று என்ன அப்படின்னா இதுதான், கணவன் மனைவியாக இருக்கிறார்கள், வாழ்க்கை துணையாக ஒருவருக்கு ஒருவர் என்று இல்லை. வாழ்க்கை துணை என்றால் என்ன? கஷ்டத்திலும் சரி, நஷ்டத்திலும் சரி, இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, சரிசமமாக இரண்டு பேரும் இருக்க வேண்டும். சரிசமமாக இரண்டு பேரும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அது வாழ்க்கை துணை. நல்லதுல மட்டும் நான் கூட இருப்பேன், உன்னுடைய கஷ்டத்துல நான் உனக்கு கூட இருக்க மாட்டேன், உனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டேன், உன்னோடு நான் இருக்க மாட்டேன், உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது, என்னுடைய அத்தா வீட்டில் நான் இப்படி இருந்தேன், என்னுடைய சொந்த வீட்டுல ராணி மாதிரி இருந்தேன், இங்க நான் கஷ்டப்பட்டு நான் இருக்கணுமா அப்படிங்கிற அந்த நிலையிலே இருந்தால் அது வாழ்க்கை துணை கிடையாது.
உண்மையிலே இதற்கு வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அற்புதமான உதாரணம் ஒன்று இருக்கிறது. யார் தெரியும்? யார்? வாழ்க்கை துணைனா இப்படி இருக்கிறவங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்கிறார். யார் சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை படித்தால் மட்டும் போதும். உண்மையிலே சொல்றேன், அவர்களுடைய வாழ்க்கை மட்டும் படித்தால் போதும். ஒரு மனைவி என்பவள் கணவனிடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச் சிறந்த உதாரணம். ஒரு மனைவி என்பவள் கணவனிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட சிறந்த உதாரணம் யாரையும் சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு இருந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு எல்லா மனைவிமார்களும் அல்லாஹ்வுடைய தூதரோடு எப்படி நடந்து கொண்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அவருடைய உச்ச தோழர்களாக இருந்த அபூபக்கருடைய மனைவிமார்கள் எப்படி இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹுடைய பிள்ளைகள் தன்னுடைய கணவரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், இப்படி அந்த எல்லாரும் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிலைக்கு அவர்களுக்கு போன்ற உதாரணம் காட்டுவதற்கு வேறு யாருமே சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி தாவா செய்ய வராங்க. அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுகிறது. நபித்துவம் கொடுக்கப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு வரும்போது கடுமையான காய்ச்சலோடு வருகிறார்கள். ஆறுதலாக யார் இருந்தா? ஃபர்ஸ்ட் யார் இருந்தா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. ஓடுனாங்க நபி ஸல்லல்லாஹு அவர்கள். மலையிலிருந்து கீழே குதிச்செல்லாமோ அப்படின்னு சொல்லி தோன்றி ஓடினார்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்கள். தாவா ஃபர்ஸ்ட் கல்வி அவர்களுக்கு வகி வந்த பிறகு சில நாட்கள் வகி அடுத்து வரவில்லை. நீண்ட நாட்கள் வகி வரவில்லை. உலகாக்களுக்கு மத்தியில் அந்த நாட்கள் எவ்வளவு நாட்களுக்கு மத்தியில் வகி இரண்டாவது வகி 8 நாட்கள் கழித்து வந்தது என்பதற்கு சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. சில உலமாக்கள் 3 மாதங்கள் என்று சொல்கிறார்கள், சில உலமாக்கள் 6 மாதங்கள் என்று சொல்கிறார்கள், சில உலமாக்கள் 15 நாட்கள் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துகள் வேறுபாடுகள் உண்டு. ஆனால் நிறைய நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு வகி வரவில்லை. என்ற வகி வந்த பிறகு நிறைய நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு வகி வரவில்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்யறாங்க? ஏதோ ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலையில ஏதோ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. போகும்போது திரும்பவும் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து சொல்றாங்க, யா முஹம்மதே இன்னக நபியு, நிச்சயமாக நீங்க வந்து உண்மையிலே நீங்க நபியாத்தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திரும்பி போகிறது அனுப்புறாங்க. அந்த நேரத்துலதான் நபி ஸல்லல்லாஹு அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் பார்த்தார்கள் முதல்ல நேரடியாக. வானத்திற்கும் பூமிக்கும் என்று பார்த்து அப்படி சொன்னாங்க இல்லையா? அந்த சம்பவத்துலதான் அது பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு காய்ச்சல் வந்துச்சு, பயம் அதிகமாயிடுச்சு. ஏதோ ஆயிரம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு திரும்பி ஓடினார். ஹதீஜா வீட்டுக்கு ஓடி வராங்க. ஜம்மிலூனி அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு போர்வை போட்டு விடுங்கள், எனக்கு போர்வை போட்டு விடுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணா முதஸ்ஸிர் போன்ற அத்தியாயங்கள் முதஸ்ஸிர் இரண்டாவதாக முதஸ்ஸிர் இறக்கப்படக்கூடிய அந்த அத்தியாயம் ஆரம்பகட்ட 5 வசனங்கள் இறக்கப்படுகிறது. யாரிகள் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரபக ஃபகபிர் வஸியாபக ஃபதஹிர் வல்ருஜஸ ஃபஹ்ஜுர் அப்படிங்கிற 5 வசனங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இரண்டாவதாக வஹி இறக்கப்படுகிறது. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஹதீஜாவே, எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, என்ன வந்து ஏதோ பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதலாக நபி ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு. உங்களை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டார், நீங்கள் ஒருபோதும் பயந்து விடாதீர்கள். நீங்க என்ன செய்யுங்க? நீங்க வந்து ஏழைகளுக்கு நீங்க உதவி செய்வீங்க, அனாதைகளுக்கு நீங்க ஆதரவா இருக்கிறீங்க, விதவைகளுக்கு தேவையான வேலைகளை நீங்க செய்து கொடுக்கிறீங்க. இப்படிப்பட்ட உங்களை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் இழிவுபடுத்தி விட மாட்டார். வல்லாஹி லா யுஸீகல்லாஹு அபதா சொன்னாங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டார், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அதுக்கு பிறகு தன்னுடைய சகோதரர் வர்காவை நௌபலிடத்தில் அழைத்து சென்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்கள். போய் சொன்ன பிறகு இப்படி எல்லாம் சம்பவம் நடந்துச்சு அப்படின்ன போது அவர் அப்பதான் சொன்னாரு, வந்தது யார் தெரியுமா? நாமூசுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌராத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய பேரு நாமூஸ் அப்படிங்கிற பையன். வந்தது நாமூசுதான். அவர் வந்து அந்த நேரத்துல வர்காவின் நௌபல் கிறிஸ்துவராக இருந்தார். அவர் சொன்னார், அவரு தௌராத் இன்ஜீல் எல்லாத்தையும் படிச்சு கரைச்சி குடிச்சிருந்தார். அப்ப அவர் எல்லாமே தெரிந்து கொண்டு சொன்னார், வந்தது நாமூசாக்கும், நீங்க வந்து அல்லாஹ் தஆலா உங்களை செலக்ட் பண்ணியிருக்கா, தேர்ந்தெடுத்திருக்கிறார், நீங்க செய்ய போகிற வேலையை பார்த்து மக்கள் உங்களை ஊரை விட்டு விரட்டுவார்கள், கடுமையான பகை காட்டுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரகாவி நௌபல் சொன்னாரு, நான் அந்த நேரத்துல உயிரோடு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பக்கபலமாக நான் உறுதுணையாக இருப்பேன், உதவி செய்யக்கூடியவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த வரகாவி. அந்த சம்பவம் நடந்த பிறகு சில நாட்களில் அந்த வரகாவி நௌபல் மரணித்து விட்டார்கள்.
சரி, அதுக்கு அடுத்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இது மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஆறுதலாக நின்ற முதல் மனிதர் யார் அப்படின்னா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவி தான். இன்றைய காலகட்டத்திலே இன்று நம்முடைய பெண்களுக்கு மத்தியில் இந்த நிலை என்ன இருக்கிறது? மனைவியாக இருக்கிறார்கள். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கஷ்டத்திலும் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். கணவனுடைய கஷ்டம் இருக்கிறது, கணவனுக்கு பிரச்சனை இருக்கிறது, அவருக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கிறது, உடல் ரீதியான பிரச்சனை இருக்கிறது, அல்லது மன ரீதியான பிரச்சனை இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலைகளில் நாம தான் அந்த கணவனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை நம்ம பல பெண்களிடத்தில் இருக்கு. எல்லா பெண்களிடத்திலும் சஹாபாக்களுடைய வாக்கில் அப்படி இல்லை, பார்க்கவே முடியாது. எல்லா சஹாபாக்களும் தன்னுடைய கணவனுக்கு அவ்வளவு உறுதுணையாக இருந்தார்கள் எல்லா சம்பவங்களிலும். அதனால்தான் அவர்கள் இன்று வரை அடையாளமாக காட்டப்படுகிறார்கள். அந்த சஹாபாக்களை பற்றி இன்று வரை பேசப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? மனைவி என்பவள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய ஹதீஸ்களை சொல்லி காட்டினார்கள். அத்துன்யா மத்தாஉன், அப்துல்லாஹ் இப்னு உமர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய சஹீஹான ஒரு ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ். அத்துன்யா மத்தாஉன், இந்த உலகம் என்பது இன்பமானது, இந்த உலகம் என்பது மிகச்சிறந்த இன்பமான ஒரு அழகான ஒன்று, இன்பமான ஒன்று. இந்த உலகத்துடைய இன்பங்களிலே மிக சிறந்த இன்பம் எது அப்படின்னா நல்ல மனைவி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். நல்ல மனைவி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்ப நல்ல மனைவிக்குரிய அடையாளம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், நல்ல மனைவிக்கான அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துதிஉஹு இதா அமர, கணவன் ஏதாச்சும் சொன்னா அதற்கு கட்டுப்படுவார். கணவன் ஏதாச்சும் சொன்னா அதற்கு கட்டுப்படுவார். இன்று எந்த நிலைமை இருக்கிறது இந்த விஷயத்துல? கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல இதை செய்யாதே என்று கணவன் ஒரு சில விஷயங்களை தடுக்கும் போதே நீ என்னத்தை சொல்றது, நான் என்னத்தை கேட்கிறது அப்படிங்கிற நிலைமை தான் பல பெண்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அதனாலதான் குடும்பத்துல பிரச்சனையோ பிரச்சனை. உண்மையிலே சொல்ல போனால் மார்க்க அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொண்டோம் என்றால் இரண்டு திசையும், அதாவது கணவனும் மனைவியும் இரண்டு பேரும் மார்க்க அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் உண்மையிலே வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவே இருக்க. ரெண்டும் வெவ்வேறு துருவங்களாக இருந்தால் பிரச்சனை. கணவனே மார்க்க விஷயங்களை நடைமுறைப்படுத்த சொன்னார் அப்படின்னா மனைவி அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தா கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். கணவன் உலக ஆதாயத்துல உலக சுகப்போக்கையில மூழ்கி இருக்கக்கூடியவராக இருந்தார் அப்படின்னா மனைவி மார்க்கத்துடைய விஷயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த இடத்திலும் பிரச்சனை. இரண்டுமே ஒரே திசையை நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க. கணவனும் சரி மனைவியும் சரி மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையும் அந்த குடும்பத்திலே அறவே வராது. இன்னொரு பிரச்சனையும் கணவன் மனைவிக்கு மத்தியில் அறவே வராது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல மனைவிக்கு அடையாளம் துதிஉஹு இதா அமர, அந்த பெண்மணி அந்த பெண்மணி எப்படிப்பட்டவராக இருப்பார்? நல்ல மனைவி எப்படி இருப்பா அப்படின்னா கணவன் ஏதாச்சும் சொன்னா அதற்கு கட்டுப்படக்கூடியவராக இருப்பார். இங்க போகாதே அப்படின்னு சொல்லி கணவன் சொன்னால் போக மாட்டார். இங்க போகாதே சில விஷயங்களை கணவன் தடுத்தால் போக மாட்டார். இன்னைக்கு எந்த நிலைமை இருக்கிறது பெண்களுக்கு மத்தியில? ரமலானுடைய காலம் வந்துச்சுன்னா தேவையே இல்லை, சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. கணவனே என்ன செய்யறாங்க, அப்படியே கூட்டிட்டு போய் பழக்கி விட்டுறாங்க. ஆரம்பத்துல அது மார்க்கெட்டுக்கு போறது, இங்க போறது, தெருவுக்கு போறது, பர்ச்சேஸுக்கு போறது அப்படின்னு சொல்லி போகாதீங்கன்னு சொல்லி நாம சொல்றீங்க. நாம போராடிங்கன்னு சொல்லல, கணவனோடு இருக்கும் போது போறது அப்படிங்கிறது வேற, கணவன் இல்லாத நேரத்திலே கணவன் அனுமதி இல்லாமல் போறது அப்படிங்கிறது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள்ல கரும்பு கடைக்கு போய்க்கலாம், இந்த நேரத்துல பார்த்தா பெரும் போறதுக்கு முடியாது, நடந்து செல்வதற்கு முடியாது. அவ்வளவு பெண்களுடைய கூட்டம், ஆண்களுடைய கூட்டம் எல்லா சாயா கடையிலையும் ஹோட்டல்லையும் உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க. பெண்களும் நடந்து போயிட்டு வந்துகிட்டு அவ்வளோ சுதந்திரமா அவ்வளவு சுதந்திரமா சுற்றி கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பெண்கள் கணவனோடு வந்திருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் கணவனுடைய அனுமதியோடு வந்திருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் கணவனை சொல்லாம வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் அப்போ கணவன் ஒரு விஷயம் சில விஷயங்களை இதை செய்யாதே, அது போதாதே அப்படின்னு சொல்லி தடுத்தால் அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்பவள் தான் நல்ல மனைவி என்பதாக எதுவாக இருக்கட்டும். மார்க்கத்துடைய விவாதத்து விஷயங்களை கூட கணவனுடைய அனுமதி இல்லாமல் சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்று மார்க்கம் இருக்கிறார். ஹஜ்ஜுக்கு போறீங்க அப்படின்னா மஹரம் துணை இல்லாமல் நீங்கள் ஒரு பெண்மணியாக இருந்தால் ஹஜ்ஜுக்கு கூட நீங்கள் செல்லக்கூடாது. மார்க்கம் தடுக்கக்கூடிய விஷயம், மார்க்கம் தடுக்கிறது. கணவன் இல்லாமல், சகோதரன் இல்லாமல்,
பெற்றோர் இல்லாமல் இந்த மாதிரியான உறவுகள் இல்லாமல், திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட உறவுகள் இல்லாமல் ஒரு பெண்மணி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. எந்த அளவுக்கு கணவன் சொல்லக்கூடிய விஷயங்களை கட்டுப்பட வேண்டும் ஒரு பெண்மணி, கணவனுடைய அனுமதி இல்லாமல் உபரியான நோன்புகளை கூட வைக்கக்கூடாது. வச்சுட்டாங்க பெண்கள் நோன்பு வச்சுட்டாங்க, மனைவியாக இருக்கக்கூடிய பெண்கள் நோன்பு வச்சுட்டாங்க, உபரியாக நோன்பு வச்சுட்டாங்க. கணவன் சொல்றாரு நோன்பை விட்டுருவா அப்படின்னு சொன்னா விட்டுருவோம். அதுதான் கணவனுக்கு கட்டுப்படுது. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் என்ன ஃபெமினிசம், பெண் உரிமை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு எல்லாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் காப்பாற்றணும். ஒரு சுன்னத் ஜமாத் இமாம் ஒருத்தர் உருதுக்கார ஒருத்தர் பெங்களூருக்கார ஒருத்தர் பேசுறார். என்ன அழகா பேசுறாரு தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் 10 பேருக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் பெண் அடிமைத்தன்மை, பெண்களை கொண்டு போய் கிச்சன்ல ஒடுக்கிறீங்க, கிச்சன்ல அவங்களுடைய வாழ்க்கை முடிச்சிருங்க, பெண்கள் அவங்களுடைய திறமை வெளியே உலகத்திற்கு காட்ட நீங்க விடுறது இல்லை அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, வாரத்துல போய் 350 பேருக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா. எப்படி 10 பேருக்கு வீட்டுல இருக்க 10 பேருக்கு சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லுதுன்னு வைங்கள, 10 பேருக்கு சமைச்சு கொடுக்கிறது இவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் வெளி உலகத்துக்கு போய் எவனோ ஒருவனுக்கு தன்னுடைய உடலை காட்டி, தன்னுடைய உறுப்புகளை காட்டி, தன்னை கவர்ச்சியாக காட்டி, தன் பக்கம் அவர்களை இழுச்சி எல்லாமே தப்பு. உடலை காட்டுவது தப்பு, கவர்ச்சியாக காட்டுவது தப்பு, பிறரை தன்னை பக்கம் தன் பக்கம் சாய வைப்பது தப்பு, அடுத்தவர்களுடைய ஆண்களுடைய பார்வையில மீது இருப்பது தப்பு, எல்லாமே தப்பு. எல்லாம் செய்து கொண்டு அடுத்த யாரோ 400-500 பேருக்கு கொண்டு போய் அந்த சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பெண்களே. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு நிலைமை, பெண்களுடைய நிலைமை. யாரெல்லாம் ஃபெமினிசம் பேசுறாங்களோ நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அவர்கள் பெண்களுடைய உரிமைக்காக அவர்கள் பேசவில்லை. பெண்களை போதைப் பொருட்களாக, ஒரு பெண்களை ஒரு போதைப் பொருளாகத்தான் உலகத்திற்கு காட்ட அவர்கள் விரும்புகிறார்கள். எங்கேயோட போய் பார்த்துக்கிறீங்க, பெண்களுக்கு உரிமை 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 சொல்லி பேசக்கூடியவர்கள் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு உரிமை கொடுக்கல, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசி பெண்களை கவர்ச்சி பொருளாக காட்டுகிறார்கள். விளைவு என்ன? பெண்கள் தவறான வழிக்கு செல்லக்கூடிய நிலைமை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை என்று மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், மார்க்கம் என்ன சொல்லுகிறது? நல்ல மனைவிக்கான அடையாளம் கணவன் எதை சொன்னாலும் சரி கட்டுப்பட வேண்டும். அதே மார்க்கம் கட்டளையிட்ட ஒரு விஷயம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது மார்க்கம் பெண்களை ஆண்களுடைய கட்டுப்பாட்டை வச்சிருக்கணும், அதிகாரத்துல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி இல்லை. பெண்கள் என்பவர்கள், மனைவிகள் என்பவர்கள் பட்டத்தை போன்றி பறக்கக்கூடிய பட்டத்தை போன்றி, பட்டம் அங்கிட்டு இங்கிட்டு நல்ல அழகா பறக்கும். எதுவரை அதனுடைய நூலை கையில பிடித்துக் கொண்டிருக்கும் வரை. கட்டாயிருச்சுன்னா என்ன ஆகும்? எங்கிட்டோ போயிடும், திசை மாறி போயிடும், யாரோ கைகள்ல சிக்கிக்கொள்ளும், 4 பேர் தூக்குவாங்க, கிழிப்பாங்க. இதுதான் பெண்களுக்கும் நடக்கும். இதுதான் பெண்களுக்கும் நடக்கும். கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சுகபோகமாக இருக்கும், இன்பமாக இருக்கும், இன்மையிலும் சரி மறுமையிலும் சரி. அந்த விஷயத்திற்கு கட்டுப்படாமல் நீ சொல்ற மாதிரி எல்லாம் கேட்க மாட்டேன், என்னுடைய இஷ்டப்படி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி போனாங்க அப்படின்னா, பட்டம் பறக்கக்கூடிய பட்டம் 100 கட்டாச்சுன்னா எங்கிட்டோ போய் விழுந்து 4 பேர் எப்படி சிதைப்பார்களோ அதே போன்றுதான் அந்த பெண்களுடைய வாழ்க்கையும் மாறும் என்பதை இன்றைய காலகட்டத்துடைய பெண்கள் மறந்து விடுகிறார்கள். சிந்தித்து பார்ப்பதில்லை. நிறைய பிரச்சனைகள் இந்த பெண்களுக்கு அந்த விஷயங்கள் ஏற்படுகிறது. 2வது, அந்த நல்ல மனைவிக்கு என்ன அடையாளம்? நபிசாமர்கள் சொன்னார்கள், தசுர் ரூஹிலாக. பார்த்தால் அந்த மனைவியை பார்த்தால் அவனுக்கு என்ன ஆகும்? சந்தோஷமாகும். மனைவியை பார்த்தால் சந்தோஷமாகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை என்ன? எப்ப பார்த்தாலும் நைட்டி தான், எப்ப பார்த்தாலும் நைட்டி தான். நைட்டி கண்டுபிடிச்சதே நைட்டுக்கு மட்டும்தான். கண்டுபிடிச்சவரே வெறுத்து ஓடிடுவோம். இன்னைக்கு எப்போ 24 மணி நேரம் பார்த்தாலும் நைட்டி. சரி, அதையும் புதுசா போடுறாங்க கிடையாது, பழைய நைட்டி தான் போட்டு சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பெண்களை பார்த்தால், மனைவியை பார்த்தால் கணவனுக்கு சந்தோஷம் வருவாங்க, கோபம் வரும். உலமாக்கள் சொல்லுவார்கள், எந்த மனைவி தன்னுடைய கணவனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்ளவில்லையோ, தன்னுடைய கணவனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்ளவில்லையோ அந்த மனைவி மோசமானவள் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவு அந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்களுக்கு மேலக்கூடியவர்களாக இருந்தார். கதீஜா, ஆயிஷா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்களா?
யாருன்னா என்னுடைய கணவனுக்கு மட்டும் நீ என் அழகா காட்டியாண்டா அப்படின்னு சொல்லி. அதே போன்று அந்த காலகட்டத்தில் இருந்த பெண்கள் என்ன செய்வாங்க, ஒரு பெண்மணி சரியா பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, அவருடைய பேர் ஃபாத்திமா தான். அவருடைய சகோதரன் மிகப்பெரிய ஒரு இமாம், அந்த இமாமுடைய பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த பெண்மணி எப்படி இருந்தாங்க அப்படின்னா, வாழ்க்கையிலே 3 முறை தான் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. வாழ்க்கையில 3 முறைதான் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள். திருமணத்தின் போது, ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு, மௌத்தான முறை. அன்னைக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பர்த் கிடையாதுங்க, வீட்டுலதான் பர்த். குழந்தை பிறப்பு எல்லாம் வீட்டுலதான், எல்லாமே வீட்டுல பார்த்துக்கிறோம். திருமணத்தின் போது, ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு, மௌத்தான முறை. அவருடைய கணவனுக்கு அவ்வளவு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு பெண்மணியாக அந்த பெண்மணி இருந்தார். கணவன் வீட்டை விட்டு போகாதுன்னு சொன்னாங்க, வீட்டை விட்டு ஒரு நாளும் போனது கிடையாது. தன்னுடைய அழகை தன்னுடைய கணவனை தவிர வேறு யாரிடத்திலும் அந்த பெண்மணி காட்டியதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்ன இருக்கிறாங்க, கணவனுக்கு முன்பாக இருக்கும் போதே அந்த மனைவிமார்கள் கிழிந்த பழைய கசங்கிய அழுக்கான ஆடைகளோடு இருக்கிறார்கள். எங்கே அழகு காட்ட வேண்டுமோ, எங்கே தன்னை அழகுபடுத்தி காட்ட வேண்டுமோ அந்த இடத்துல அழகாக காட்டுவதில்லை. வெளியே தெருவுக்கு போகணும், மார்க்கெட்டுக்கு போகணும், ஷாப்பிங்க்கு போகணும் அப்படின்னா ஊர்ல இருக்கிற எல்லா மேக்கப்பையும் அப்படின்ட்டு விடுவாங்க. யாருக்காக இந்த வாழ்க்கை? கணவனை சந்தோஷப்படுத்தினால் சுவனம், அடுத்தவனை சந்தோஷப்படுத்தினால் நரகம். கணவனை சந்தோஷப்படுத்தினால் சுவனம், அடுத்தவனை சந்தோஷப்படுத்தினால், அடுத்தவனிடத்திலே தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தினால் நரகம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொன்னார்கள், மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். எந்த பெண்மணி தன்னுடைய அலங்காரத்தை தன்னுடைய வீட்டை தவிர வேறு இடத்திலே வெளிக்காட்டுகிறாரோ, எந்த பெண்மணி தன்னுடைய அலங்காரத்தை தன்னுடைய அழகை தன்னுடைய வீட்டை தவிர வெளியிலே அந்த அலங்காரத்தை வெளியே காட்டுகிறாரோ அந்த பெண்மணி நரகத்தை சார்ந்தவள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் நம்ம சொல்றோம், கணவனுக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டும், பார்த்தாலே சந்தோஷம் வரணும். நம்மளால வெளியில வேலையெல்லாம் முடிச்சுட்டு பெரிய டென்ஷன்ல நிறைய டென்ஷன் வந்திருப்பார், வியாபாரம் சரியா இருக்காது, அல்லது வியாபாரத்துல 10 பேர் ஏமாத்திருப்பாங்க, இல்ல முதலாளி திட்டி இருப்பாரு, ஏதோ ஒரு பிரச்சனை டென்ஷன்ல வருவார். வீட்டுக்கு வரும்போது அந்த மனைவி நல்ல ட்ரெஸ் போட்டு நல்லா சந்தோஷமா வரும்போது சலான்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் உள்ள கூட்டிட்டு போய் என்னங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலா பேசினா நம்மளுக்கு அப்பாடா இங்கேயாச்சும் நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லி தோணும். வீட்டுக்கு வரும்போது என்னங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னாலோ, அல்லது கிழிஞ்ச ட்ரெஸ் அழுக்காத ட்ரெஸ் போட்டு இருந்தாலோ அந்த ஆளுக்கு என்ன ஆகும், சே இத போய் இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திரும்பி போட்டோம். அப்போ அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை திரும்பி பாருங்கள். சஹாபாக்கள், எந்த சஹாபிய பெண்மணிகள் தன்னுடைய அலங்காரத்தை கணவனை தவிர வெளியுலகத்திலே காட்டினார்கள் என்று ஒரு ஆதாரத்தை பார்க்க முடியும், எங்கும் பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட். வெளியில போகும்போது எல்லா மேக்கப் போட்டுட்டு போய்க்கிறாங்க, கல்யாணத்துக்கு போகும்போது போட்டுக்கிட்டு போய்க்கிறாங்க. கல்யாண பொண்ணை விட அதிகமான மேக்கப் கல்யாணத்துக்கு போகிற மொத்த பெண்களுக்கு. எங்கேயாச்சும் பரவாயில்ல, பெங்களூருக்கெல்லாம் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு பிசினஸ் செஞ்சா போதும். பெங்களூர்ல ஐடியா சொல்லித்தாரு, பெங்களூர்ல போய் ஒரு பிசினஸ் செஞ்சா போதும், ஒரு வருஷத்துல 3-4 அடுக்கு பில்டிங் கட்டிடலாம். ஒரு வருஷத்துல சொந்தமா கட்டலாங்க, போய் சொல்லல, எதார்த்தம். இப்ப கூட நீங்க செய்ய முடியும், அதுக்காக போயிடாதீங்க. என்ன பிசினஸ் அப்படின்னா பெருசா ஒண்ணு இல்ல, லிப்ஸ்டிக் போடுறாங்கல்ல பெண்கள், அதை கடை திறந்து உட்கார்ந்தா போதும். 2 வயசு குழந்தையும் சரி, 90 வயசு கிழமையும் சரி, லிப்ஸ்டிக் இல்லாம வெளியே பார்க்கவே முடியாது. பெங்களூர்ல லிப்ஸ்டிக் இல்லாம பார்க்கவே முடியாது. அவ்வளவு அலங்காரம் படித்துக் கொண்டு, அவ்வளவு அழகை வெளிக்காட்டிக் கொண்டு எல்லா பெண்களும், சிறிய வயது குழந்தை முதல் 80-90 வயது கிழமை வரை இது போன்ற ஊர்கள்ல முஸ்லிம் பெண்களை சொல்றோம், காப்புகள் நம்ம சொல்லலை, நம்முடைய முஸ்லிம் பெண்களை நம்ம சொல்றோம். யாருமே நீங்க பார்க்க முடியாது மேக்கப் இல்லாம வெளியில எந்த பெண்களையும் நீங்க பார்க்க முடியாது. அது போன்ற ஊர்கள் எல்லாரும் மேக்கப், அவங்க முகத்தை மூடி இருந்தாலும் சரி, முகத்தை மூடாம வெளியே சுத்தினாலும் சரி, எல்லாருமே மேக்கப் தான், எல்லாருமே லிப்ஸ்டிக் தான். லிப்ஸ்டிக் தான் எந்த பெண்களையும் பார்க்க முடியாது. லிப்ஸ்டிக் போடாதீங்கன்னு சொல்லி சொல்லல, மார்க்கம் தடை என்று சொல்லுகிறது என்று சொல்லவில்லை. நீங்க கலர் போடுற ரோஸ் போடுற முகத்துல பூசிக்கிறது மார்க்கம் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லல, தாராளமாக பூசுங்க. கணவனுக்கு முன்பாக மட்டும்தான் அது அனுமதியை தவிர மற்ற இடத்துல அது அனுமதி இல்லை. இன்னைக்கு எல்லாமே வெளியில தான் இருக்குது, உள்ள வீட்டுக்குள்ள ரொம்ப மோசமான ஒரு நிலைதான். இந்த காரணத்தினால்தான் பிரச்சனை குடும்பங்கள்.
அவன் மனைவி என்பவனுடைய அடையாளம் இன்று நபிசார்கள் சொல்லக்கூடிய அந்த அடையாளம் இருக்கிறதா என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு என்ன சொன்னார்கள்? தஸருஹு இதா நதர துதியுஹு இதா அமர வலா துஹாலிஃபு ஃபீ நஃப்ஸிஹா வமாலிஹா பிமா யக்ரஹு. கணவனுக்கு பிடிக்காத எதையுமே செய்யக்கூடாது. நல்ல மனைவியுடைய அடையாளம். கணவனுக்கு பிடிக்காத எதையுமே செய்யக்கூடாது. எதுவாக இருந்தாலும் இவர் சரியில்லை, இந்த பெண்மணி சரியில்லை, இந்த பெண்மணிக்கு நீ பேசாதே, இந்த பெண்மணியை நீ வீட்டுக்கு வரவிடாதே அவனுக்கு கணவர் சொன்னார்னா கட்டாயம் விடக்கூடாதுதான். அவரிடத்துல பேசக்கூடாது. கணவனுக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எதையுமே செய்யக்கூடாது. அதுதான் நல்ல மனைவிக்கான அடையாளம் என்பதாக அந்த ஹதீஸில நபிசார்கள் சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீஸில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா. சில நேரங்கள்ல எனக்கே சில சிந்தனைகள் எனக்கே ஏற்படும். பெண்களாக போறதுன்னா நிறைய ஈஸியா நன்மை சம்பாதிச்சு சொர்க்கத்துக்கு போயிருக்கலாமே. சில சூழ்நிலைகள் என்ன காரணம் அப்படின்னா நபிசார்கள் சொன்னாங்க, ரொம்ப பெண்கள் சொர்க்கத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். பெண்கள் சொர்க்கத்துக்கு போறது போக மாட்டேன். ஆனால் போக மாட்டேன், நிறைய பேர் போக மாட்டேன். நரகத்துக்கு தான் பெண்கள் அதிகமாக போவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அதற்கும் நபிசாம் சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது. நபிசாம் சொன்னார்கள், இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா. ஒரு பெண்மணி சொர்க்கத்துக்கு போறா அப்படின்னா இந்த ஹதீஸை சொல்லப்பட்ட 4 விஷயத்தை செஞ்சாலே சொல்லுவாங்க. இந்த ஹதீஸை சொல்லப்பட்ட 4 விஷயங்களை செய்து கொண்டால் போதும். அதை தவிர எக்ஸ்ட்ரா செய்யணும், எதுவுமே செய்யணும் அப்படின்னு சொல்லி மெனக்கடணுங்கிற அவசியம் இல்லை. 5 வேளை தொழுகை, கடமையான 5 வேளை தொழுகைகள், உபரியான தொழுகைகள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கடமையான இது அசங்கத்தில் மர்அத்து ஹம்ஸஹா. ஒரு பெண்மணி தன் 5 வேளை தொழுகுது. வஸாமத் ஷஹரஹா. ரமதானுடைய காலத்திலே நோன்பு சரியான முறையில் நோற்று, வஹஃபிதத் ஃபர்ஜஹா. தன்னுடைய மறைவிடத்தை ஹராமை விட்டு பாதுகாத்துக் கொண்டு, வதாஅத் ஸௌஜஹா. கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் போதும். கைல லஹா. மறுமையில் அந்த பெண்மணியை பார்த்து சொல்லப்படும், உதுஹுலில் ஜன்னத மின் ஐயி அப்வாபில் ஜன்னதி ஷி'தி. நீ நாடக்கூடிய வாசல் வழியாக நீ சொர்க்கத்துக்குள்ள போய்க்க. வேற எதுவுமே தேவையில்லை, வேற எதுவுமே தேவையில்லை. இன்னொரு ஹதீஸ்ல ஜகாத்தை பற்றி சேர்த்து சொல்லப்பட்டது. ஜகாத்துடைய பொருளாதாரம் அந்த பெண்மணியத்தை நகை நட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்மணி ஜகாத்தையும் கொடுத்து இந்த 4 விஷயங்களோடு, அதாவது தொழுகை, நோன்பு, தன்னுடைய மறைவிடங்களை ஹராமை விட்டு பாதுகாத்துக் கொள்வது, அதே போன்று கணவனுக்கு கட்டுப்படுவது. இன்னொரு ஹதீஸ்ல ஜகாத்தையும் சேர்த்து சொல்லப்படும். இந்த 5 விஷயங்களை ஒரு பெண்மணி சரியான முறையில செய்து கொண்டால் போதும் அந்த பெண்மணி சொர்க்கவாதி. சாதாரணமான சொர்க்கவாதி அல்ல. சுவனத்திற்கான 8 வாசல்கள் வழியாகவும் அந்த பெண்மணி விரும்புகிற வாசல் வழியாக சென்றார். ஒரு ஹதீஸாவை படிச்சிருப்போம், ரையான் என்ற ஒரு வாசல் இருக்கிறது. நோன்பாடி வைக்கிறவர்கள் யாருமே போக மாட்டாங்க. அந்த வாசல் வழியா போகணும்னா அந்த பெண்மணி போவார். சதகா வழியாக, சதகா கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு வாசல் வழியாக செல்வார்கள். அந்த வழியாக அந்த பெண்மணி போகணும் தாராளமா போகலாம். முத்தகீன்களுடைய வாசல்கள் ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல் வழியாக அந்த பெண்மணி போகணும் தாராளமா போகலாம். எந்த வாசல் வழியாக, சுவனத்துடைய 8 வாசல்கள், எந்த வாசல் வழியாகவும் அந்த பெண்மணி செல்வதற்கு அழைப்பு கொடுக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அடுத்து இன்னொரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அர்பஉம் மின ஸஅதா. 4 விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவனை போன்று மகிழ்ச்சியான உலகத்திலே எவனுமே இல்லை. 4 விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவனை போன்று மகிழ்ச்சியானவன் இந்த உலகத்துல எவனுமே இல்லை. அது பாக்கியத்திற்குரிய விஷயங்கள். 4 விஷயங்கள் ரொம்ப மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அல்-மர்அத்து ஸாலிஹா, நல்ல மனைவி. நல்ல மனைவி. வல்-மஸ்கன் வாசியா, விசாலமான வீடு. விசாலமான வீடுனா பெரிய வீடு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வை வணங்குவதற்கு எந்த தடையும் இல்லாத வீடு. புரியுதா? அல்லாஹ்வை வணங்குவதற்கு, அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாத ஒரு வீடுதான் மஸ்கன் வாசி, விசாலமான வீடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். மூன்றாவது வல்-ஜாரு ஸாலிஹ், நல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க. பக்கத்து வீட்டுக்காரர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், நல்ல அண்டை வீட்டுக்காரர்கள். வல்-மர்கபுல் ஹனி, தொந்தரவு இல்லாத வாகனம். இது 4 கிடைச்சிருச்சு ஒருத்தருக்கு அப்படின்னா அவனை போன்ற பாக்கியசாலி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எது நமக்கு கிடைச்சிருக்கு நாம யோசிச்சு பார்க்கணும். அப்ப மனைவிக்கு வருவோம். நல்ல மனைவி எப்போது அறிவாள் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு சொன்னார்களே, ஒரு பெண்மணி 4 விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறார். லிமாலிஹா, அவருடைய செல்வத்திற்காக, ஒலி ஜமாலிஹா, அவருடைய அழகுக்காக, ஒலி நசபிஹா, அவருடைய பரம்பரைக்காக, ஒலி தீனிஹா, அவருடைய மார்க்கத்திற்காக. மார்க்கமுடைய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நீ வெற்றி பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இன்னைக்கு மார்க்கமுடைய பெண்ணுனா நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம்.
மார்க்கமுடைய பெண் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தப்பா படிச்சு வச்சிருக்கோம். மார்க்க படிப்பு ஆலிமா படிச்சு இருக்கிறான்னு சொல்லி நிறைய பேர் பாக்குறோம். ஆலிமா பெண் வேண்டவனுக்கு மனைவியாக குரான் போத தெரியணும், 5 வேளை தொழுகிறோம் அப்படிங்கிற அந்த மாதிரி மார்க்க படிப்பு இருந்தால் போதும், மார்க்க படிப்பு படிச்சு இருந்தா போதும் சொல்லி நினைக்கக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர். அப்படிப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க ஜெயிச்சிருவீங்கன்றதுக்கு கேரண்டி இல்லை. மார்க்க படிப்பு படிச்ச பெண்மணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜெயிச்ச முடியும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டி இல்லை. தீன் அப்படின்னு என்ன அப்படின்னா மார்க்க கல்வி இருப்பவள் அல்ல, மார்க்க உடையவள். மார்க்க அறிவு உடையவள் அல்ல, மார்க்க உடையவள். மார்க்கம் சொந்த விஷயங்களை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடியவள். மார்க்க படிப்பு ஆலிமா படிப்பு படிச்சிருந்தாலும் சரி படிக்கிறதாலும் சரி. எத்தனையோ பெண்மணிகளை நாம பார்த்திருக்கிறோம். ஆலிமா பட்ட படிப்பு ஆலிமா எல்லாம் படிக்கவில்லை, ஆலிமாக்களுக்கே கிளாஸ் நடத்துற அளவுக்கு அவர்களிடத்தில் அறிவு இருக்கிறது. வாழ்க்கையில அவ்வளவு பேருதலாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எது முக்கியம், வாழ்க்கையிலே மார்க்க படிப்பு இருக்கணும் அப்படிங்கிற இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி மார்க்க படிப்பு இருந்தா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்கேயும் சொல்லப்படவில்லை. தீன் அப்படின்னா மார்க்கமுடையவராக இருக்க வேண்டும், மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்போ உங்களில் திருமணம் முடிக்காதவர்கள் திருமணம் முடிக்கணும் அல்லது உங்களுடைய பசங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியால இருக்கீங்க அப்படின்னா முதல்ல இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. மார்க்க படிப்பு படிச்ச பெண்மணியை தேடுவதை விட மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய பெண்ணை தேடுங்கள். பெற்றோரிடத்தில் அந்த பெண் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பாருங்கள். உங்களுடைய பிள்ளைக்கு மணமகனை தேடக்கூடியவன் நிலையில இருந்தால் அந்த இடத்திலும் பெற்றோரிடத்துல அந்த பையன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பாருங்க. இதான் பேசிக். பெற்றோரிடத்துல நல்ல முறை நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை நடைமுறைப்படுத்துவார், ஓரளவு நடைமுறைப்படுத்துவார். பெற்றோரிடத்துல மோசமாக இருந்தாங்க அப்படின்னா நிலைமை எல்லா இடத்திலும் டேமேஜ் ஆகும். இது ஒரு அளவுகோலாக வைத்துக் கொள்ளுங்கள், மிக முக்கியமான ஒன்று. அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், இன்ன ஷர்ரன் நாஸி இன்தல்லாஹி மன்சிலத்துன் யௌமல் கியாமத்தி அர்ரஜுல் யஃதி இலா இம்ராஅத்திஹி வ தஃதி இலைஹி தும்ம யன்சுரு சிர்ரஹா. மக்கள் மிக மோசமான மனிதன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது யாரை சொன்னாங்க அப்படின்னா தன்னுடைய மனைவியோடு தரித்திருந்து விட்டு மனைவியுடைய குறைகளை வெளி உலகத்திற்கு சொல்லக்கூடியவன் அவன் தான் மக்களிலே மிக மோசமானவன். இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆண்களை பல இடத்துல நாம் பார்க்க முடியாது. ஆனா பெண்கள் தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மத்தியில இது எல்லாம் சகஜமாக அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி சகஜமா பேசிக்கிடுவாங்க. அப்படி பேசுவது அல்லாஹ் மார்க்கத்திலே இந்த மார்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த ஒரு விஷயம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய மிக சிறந்த பொக்கிஷம் எது என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபாக்கள் சொல்லுங்க யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல மனைவிதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உலகத்திலே கிடைக்கக்கூடிய மிக சிறந்த பொக்கிஷம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஆக அன்பான சகோதரர்களே, நல்ல மனைவியாக அவள் இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க அப்படின்னா நல்ல பெண்ணை தேர்வு செய்யுங்கள். முதல்ல திருமணத்திற்கு முன்பே நல்ல பெண்ணை தேர்வு செய்யுங்கள். அந்த நல்ல பெண்ணுடைய அடையாளம் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவளாக இருக்கு. நம்முடைய மாணவிகளுக்கு நாம் அடிக்கடி சொல்லுவோம், மாணவிகளுக்கு நாம் அடிக்கடி சொல்லுவோம் ஒரு முக்கியமான விஷயம், மார்க்கம் அனுமதிச்சு இருக்கா? ஊர் உலகம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஹஸ்பண்ட் பெர்மிஷன் கொடுக்கிறாரா, பெற்றோரு பெர்மிஷன் கொடுக்கிறாரா, மார்க்கம் அனுமதிச்சதா? ஊர் உலகம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க, செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. ஊர் உலகத்துக்காக நம்ம ஒண்ணு வாழப்போம். நம்முடைய வாழ்க்கை நமக்கு தான். நாம நன்மை செஞ்சா நமக்கு தான் நன்மை, நல்ல கூலி கிடைக்கும். அவர்களுக்கு தேவையில்லை. நாம தீமை செஞ்சா அதற்கு நாம தான் பதில் சொல்ல வேண்டும். அப்ப அடுத்தவர்களுக்காக பார்த்து பகட்டான வாழ்க்கை வாழணுங்கிற அவசியம் இல்லை. பெண்ணை தேர்வு செய்யும் போதே மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய பெண்ணை நாம் தேர்வு செய்தல் மிக சிறந்த ஒன்று என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லியத்தஹித அஹதுக்கும் கல்பன் ஷாக்கிரன் வ லிசானன் ذாக்கிரன் வ ஸௌஜத்தன் முஃமினத்தன் துஈனு அஹதுக்கும் அலா அம்ரில் ஆখিরা. மனைவி எப்படி தேர்வு செய்ய வேண்டும், பெண் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். நாவை அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நாவுகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். முஃமினான பெண்ணை தேர்வு செய்யுங்கள். எப்படிப்பட்ட முஃமினான
என்ன அப்படின்னா, மறுமையிலே உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். மறுமைக்குரிய காரியத்தில உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். சையத் இப்னு ஆமிர் இருக்கிறாங்க, காசு போனவே வேண்டாம் சொல்லி போனவர், அவரை கூப்பிட்டு கவர்னர் பதவி கொடுத்துட்டாங்க. உமர் ஊருக்காரங்க வந்தாங்க, லிஸ்ட் கொடுங்க, ஜகாத் வாங்குற லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி உமர் கேட்கும் போது சையத் இப்னு ஆமிர் சொல்லி கவர்னருடைய பேரை எழுதி கொடுத்தாங்க. மக்கள் ஃபர்ஸ்ட் பேர் அவரு தான். உமர் பார்த்துட்டு கேட்டாங்க, கவர்னர் பேர் தானே போட்டிருக்கீங்க? ஆமா அவரு தான். அவருக்கா ஜகாத் வாங்குற லிஸ்ட்? ஆமா அவரு அவ்வளவு இதுல இருக்கிறாரு. சரி ஓகே, 1000 தீனார் கொடுத்து அனுப்பிட்டார் உமர். 1000 தீனார் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்த உடனே அழுதார். என்னுடைய மறுமையை பாழ்படுத்த இந்த காசு பணம் வந்துருச்சுன்னு அழுதார். அவருடைய மனைவி பாருங்க, மறுமையை பாழ்படுத்த காசு பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவரு புலம்பிட்டு இருக்கும் போது அவருடைய மனைவி இவரை விட நல்லவர், அவருடைய மனைவி இவரை விட நல்லவர். கூப்பிட்டாங்க, என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? அப்போ சொன்னாங்க, பாருமா காசு பணம் வேண்டாம் சொல்லிதான் ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கிறோம், இவ்வளவு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், 1000 தீனார் வந்துருச்சு, நம்ம ஜாலியா இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். மறுமையை நாசமாக்கிடும் இந்த காசு அப்படின்னு சொல்லி பயப்படும் போது அவருடைய மனைவி சொன்னாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, கவலை ஏற்படாதீங்க, காசு கூட கொண்டு எல்லா ஏழைகளுக்கு சர்க்கா பண்ணிட்டு வந்துருங்க, முடிச்சு அப்படின்னா. இப்படி மறுமையிலே நமக்கு எது பலன் தருமோ அந்த விஷயங்கள்ல நமக்கு உதவி செய்யக்கூடியவராக அந்த மனைவி இருக்கு. அப்படி இருக்கணும் அப்படின்னா மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அந்த பெண்மணியை செலக்ட் பண்ணணும். மார்க்கத்தை படிச்சவங்களை செலக்ட் பண்றது. இந்த காலகட்டத்துல மார்க்கம் படிக்காதவர்களை விட மார்க்கத்தை படித்தவர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி எப்படி இருக்கிறாங்க நம்முடைய பார்வையில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. வாசல்லாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.